கர்த்தருடைய பரிசுத்த யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அன்பை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையினால் ஒரு முறை கூட சூம் மீட்டிங்கோட இந்த பிரார்த்தனை சமயத்து எல்லாரையும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனம் வாசிப்போம். நமக்கு லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? பாருங்க, அப்படியே கர்த்தராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் பாருங்க, தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுல அநேகர் உண்டு. அதுல அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி 2-3 விதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம இப்ப பார்க்குறப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலேன்னு பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறப்போ நிறைய விஷயங்களை அதுக்கு வேண்டி ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க அநேக காரியங்களுக்கு வேண்டி ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வேண்டி ஜெபிக்கலாம், பௌதிகமான ஆசீர்வாதத்துக்கு வேண்டி ஜெபிக்கலாம், சரீர சுகபலத்துக்கு வேண்டி ப்ரே பண்ணுவாங்க. சிலவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நாளுக்கு நாள் புதிய அபிஷேகத்துல வளர்ந்து கர்த்தருடைய அந்த தேவன் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, தன்னை சுத்திகரிப்பதற்கு, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்ல ஆண்டவரோட விண்ணப்பங்களோட போவாங்க. பௌதிகமான விஷயத்தை விட முக்கியமாக கர்த்தருக்குள் வளர்வதற்கு அப்படி போவாங்க. ஆனா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை எப்படிப்பட்டவங்க, அவங்க யாரோட இருப்பாருன்னு பார்ப்போம்னா, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது இவங்க யாரோட இவர்கள் இருப்பாங்க? ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். பாருங்க, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரோட இருப்பாருங்கன்னு பார்த்தா, கர்த்தராதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் அதாவது மகா பெரிய ராஜா ஆட்டுக்குட்டியானவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுமா இருக்கிறவர்களை ஜெயிப்பார். அவரு இப்படி எல்லாம் ஜெயத்தின் பாதையில அப்படியே அப்படி யுத்தம் பண்ணுவார்கள். ஆனா ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இவர் சாதாரண ஆளு கிடையாது. அவங்களெல்லாம் ஜெயிக்கிறது கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால். ஆனா அவரோடு கூட இருக்கிறவர்கள் பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான் அப்படி பார்க்கிறோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் அவரோடு கூட இருக்கிறாங்க. முதல்ல அழைப்பு, அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ளுதல். அப்போ ஒரு ஸ்டெப்பா அப்படி அந்த ஒரு பெரிய பாக்கியத்துக்குள்ள வரணும்னு சொன்னா ஆண்டவருடைய ஒரு திட்டம், ஒரு தீர்மானம். இந்த தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு நம்ம பாத்திரங்களா இருக்கிறது கர்த்தருடைய தேவன் நமக்கு தந்தான ஒரு இரக்கம், மகாபெரிய இரக்கம். அந்த இரக்கத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டு அவரோடு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்து நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் எப்படி பண்ணா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பு. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு நமக்கு ரட்சிப்பு எங்க வந்தது? கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பு. அதுக்கப்புறம் நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி அதாவது அப்போ சில பவுல் சொல்லுகிறாரு, சகலத்தையும் அவர் நிமித்தமா சகிக்கிறேன் பாருங்க. நித்திய மகிமை பெற்றுக்கொள்ளணும் நம்ம. மகிமை, நித்திய மகிமை, அழியாத மகிமை. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய அதுக்கப்புறம் எனக்கு வர ஸ்டெப் பார்க்கும்போது இப்படி இருக்குது. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அடுத்த வருஷம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 பார்க்கும்போது படிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பார்ப்போம் இப்படி இருப்பாங்கன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, தெரிந்து கொள்ளவர்கள் நம்ம எல்லாம் சாதாரண ஆட்கள், ஒண்ணுமே இல்லை நம்ம எல்லாம் பார்க்கும்போது. ஆனா நம்மளை ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கிற பாருங்க, எவ்வளோ ஞானிகள். அந்த ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒரு பைத்தியக்காரர்களை போல இருக்கும். ஆனா நம்ம அதாவது நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஒரு ரேஞ்சில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஞானிகள் எவ்வளவு பெரிய ஞானிகள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யங்கள் இருக்காங்க. ஆனா இவங்களெல்லாம் ஒரு நாள் ஆண்டவருக்கு நாள் வரும்போது வெட்கப்படுவார்கள். அவங்க இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்படவில்லைன்னு சொன்னா அவங்க அவங்க வெட்கப்படுவாங்க. இப்போ அப்படிதான். அதாவது இந்த பெரிய ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிற சாதாரண மக்கள் அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆஹ் அதாவது கர்த்தரோட இயேசு கிறிஸ்து அந்த முன்ன நிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம தரிசிக்கிற நேரம், இயேசு கிறிஸ்துவ நம்ம ஆராதிக்கிற விதம், அவருடைய ரட்சிப்பு, அவங்களுக்கு இல்லாத அந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் வெட்கப்பட்டுதான் ஆகணும். அவங்களுக்கு அதாவது நம்மளை அவ்வளவு இந்த சாதாரண மக்களாக நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. ஞானிகள் என்னன்னா அவங்க பொதுவா இந்த உலக இதை பார்க்கும்போது ஞானிகள் அவங்க பெரிய ரிச்சா நல்ல ஹையஸ்ட் ஐஸ்வர்யங்களா இருப்பாங்க. சாதாரண ஒரு மனுஷன், அற்பமான ஒரு மனுஷன் ஞானிகளாக நம்ம நம்ம நாட்டுல நினைக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஞானிகள் அவ்வளவு உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, அவ்வளவு ரிச்சா இருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பாருங்க, உண்மையிலே நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பட்டியல நம்ம இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும் நம்ம. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருக்காக பாடுகளை அனுப்பாங்க, துன்பங்களை அனுப்பிப்பாங்க, ஆண்டவருக்காக உபவாசம், கர்த்தருக்காக நிற்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அநேகருக்கு அந்த அந்த ஆத்மா அந்த ஆத்மா ரட்சிப்புக்காக ஆத்ம பாரத்தோடு ஜெபிப்பாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த இந்த உலகத்துல பேரும் புகழெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஆனா நமக்கு ஒரு மகிமையான ஒரு ராஜ்யம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கவங்களுக்கு. சுருக்கமா நம்ம பார்ப்போம். ஆனா நம்ம முதலாவது நம்ம எடுத்த வசனம் நம்ம இன்னொரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையின் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரதேசிகள் எடுத்திருக்கு. ஆனா அது உண்மைதான். நம்ம இந்த உலகத்துல பரதேசிகளா இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த உலகம் பர்மனன்ட் கிடையாது, டெம்பரரியான ஒரு இடம் தான். ஆனா இது தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு தான் இந்த ரகசியம் புரியும். தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் சாகோதரேல அவங்க இந்த உலகம், இந்த பொருள், இந்த தேசம்,
இதுதான் நம்ம சொந்தம், இதுதான் சொர்க்கம், இந்த உலகத்துள்ள ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் நினைச்சு இதுதான் நமக்கு பெர்மனண்டான இடம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அந்த ஞானம் இவங்களுக்கு இல்லை. கத்தராய் நமக்கு இது டெம்பரரியான பூமியாகும், நிரந்தரம் இல்லாத ஒரு இடமாக உள்ள ஒரு அந்த அறிவு இவங்களுக்கு வரவே வராது. ஆஸ்தி ஐஸ்வர்யத்தினால மயங்கி இருப்பாங்க இவங்க. ஆனா அவங்கள முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆனா இதை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம உண்மையிலேயே நம்மளை ஆண்டவர் ரட்சிக்குதுன்னு நம்ம டெய்லி நினைக்கணும். நான் எல்லாம் சில டைம்ல நினைப்பேன், எங்க ஊர்ல எல்லாம் நிறைய ஆட்கள் இருக்காங்க. நிறைய வருஷமா எங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. எல்லா இடத்துல அன்பா இருப்பாங்க. அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் ஒரு பேர் கிறிஸ்தவங்களை போல அப்படி வாழ்றாங்க. ஒரு ரட்சிப்பு, ஒரு அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒன்றுமே கிடையாது. அவங்க பாரம்பரிய சர்ச்சுக்கு என்னைக்காவது ஒரு நாள் போவாங்களா இருக்கும். ஈஸ்டர் வரும்போதும், கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்போதும் அப்படி. ஆனா இல்ல, நல்லா அன்பா இருக்காங்க. ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட நான் நினைப்பேன், எங்க சபையில கால் வச்சு ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதற்கு அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே நான் நினைப்பேன். அப்போ அவங்க நல்ல ஒரு ஆஹ் ஐஸ்வர்யமா நல்ல சந்தோஷமா வாழ்றாங்க, ஒரு குறைவில வாழ்றாங்க. ஆனா நமக்கு பாருங்க, அந்த நான் நினைப்பேன், எங்க சபையில கால் வச்சு ஆண்டவர் ஆராதிக்க வேண்டிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் உண்மையிலே நான் சில நேரத்தில் நான் நினைச்சிருக்கேன். இப்ப கூட இந்த லீவ் வந்தாங்க கூட. அப்போ பாருங்க, நம்மளை ஆண்டு தெரிந்தெடுத்ததுனால தானே பாருங்க, அப்ப நம்ம இவ்வளவு பாக்கியம் உள்ளவங்க. அப்போ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இறக்கம் செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பா நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக்கும் அது நம்ம இப்போ நினைவில் இருக்கணும். நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து இங்கே மறிக்கிறவங்க இல்ல. இங்க கொஞ்சம் இங்கேயே இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்து மறிக்கிறவங்களா இல்ல நம்ம. டெம்பரரியான உலகத்துல நம்ம ஒரு மகிமையோட, ஒரு பிரகாசமாக, மகிழ்ச்சியோட, ஆத்ம சந்தோஷத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது இப்படிப்பட்ட ஜெபமும், உபவாசம், ஆண்டவரோடு உள்ள ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனை, இப்படி வாழுகிறவங்களுக்கு உலக ஜனங்கள் இவங்களை பார்க்கும்போது சாதாரண ஒரு மனுஷன், அற்பமா அப்படி நினைப்பாங்க. ஆனா இப்படிப்பட்டவங்களை உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பித்து கொண்டு, பலன் பெற்று கொண்டு, அந்த கிருபைகளையும் அந்த அபிஷேகங்களையும் அந்த தேவனுடைய மகிமையும் பெற்று அப்படியே மகிமையிலே நம்ம நம்ம நல்ல ஒரு ஒரு விஷன், நல்ல ஒரு தரிசனத்தை நோக்கி, நல்ல ஒரு காட்சியை நோக்கி, ஒரு எதிர்பார்ப்போடு நமக்காக ஒரு இடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனா நம்ம அங்க போய் சேருவோம். அதற்கு வேண்டி நம்ம இங்கிருந்து பிரயாசப்படுறோம், ப்ரிப்பேர் பண்றோம், ரெடி ஆகுறோம் இருக்கோம். சில நேரத்துல சரீரம் சோர்ந்து போகும், பலவீனம் வரும், நோய்கள் வரும். சில என்ன சொல்றது, சிலவங்க பார்வைக்கு நம்ம நம்ம நிந்திக்க வேண்டிய அளவில் உள்ள வியாதிகள் வரலாம். சிலவங்க ஆச்சரியப்படுவாங்க, இவனுக்கா இந்த வியாதி? ஆண்டு நல்லா ஜெபிக்கிற ஆராதனை போறான். வியாதி சரீரத்துல தான் வருது. ஆத்மா எப்படி வளர்ந்துட்டே இருக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேண்டி, இது அவனுக்கு புரியாது. நமக்கு தான் புரியும். பாருங்க, அந்த சந்தோஷம் நமக்கு எப்போ நமக்கு தந்திருக்கு. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, டெம்பரரியான வாழ்க்கை வாழ்றவங்க, பரதேசியா இருக்கோம் இந்த உலகத்துல. ஆனா நமக்கு ஆத்மாவை போல் இது போல இன்னைக்கு ஜெபத்து வந்திருக்க எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்து நம்மளை வாழ்த்துகிறேன். இந்த இந்த நேரத்தில் எல்லாரும் பலவிதமான வேலைகள் எல்லாம் வச்சுட்டு இயேசப்பாவுடைய பாதத்தில் வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே அழைக்கப்பட்டவங்களை ஆண்டவர் தெரிஞ்ச அழைக்கப்பட்டவங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முக்கியமான பயன் தான் உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ள எல்லாத்திலும் நம்ம இன்னும் அதிகமா உண்மையா இருக்கணும். பொய் ஒன்று ஆண்டு விரும்ப மாட்டாரு. பொய்யர் அனைவர் இரண்டாம் மரணமாகி நரகாக்கி. உண்மையுள்ளவர்களுக்கு அதை பற்றியே தெரியாது, அந்த பக்கமே போண்டாம். அப்படி ஒரு மகிமையான ஒரு நிலைப்பாடுகள் உண்டு. ஆனா நமக்கு சில விஷயங்கள் அவருக்கு தெரியும். சரியா? நம்ம தம்மா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய விஷயம், அது எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு இப்போ ஆண்டோட தெரிவிக்கிறோம். ஆண்டோ கத்தடிச்சு சமஜபத்தோடு வைப்போம். நிச்சயமாகவே அவர் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
உற்சாகமாக நம்ம ஜெபிப்போம். ஒரு விஷயங்களையும் ஒரு ஒரு விஷயம் ப்ரேயர் விஷயம் சொல்லும்போது, நீங்க எத்தனை பேர் கலந்துருக்கிறீங்களோ, இன்னாலும் ஜெபிக்கட்டும்னு பார்க்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறதான அந்த ஆத்துமா, நமக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிறதா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தருக்காக ஒரு விஷயத்த கொண்டு அதாவது தேவனை நோக்கி ஒரு விஷயத்துல கொண்டு போவோம், ஜெபிப்போம். அவருக்காக அந்த நீடிய பொறுமை இருந்து நமக்கு பதிலளிக்க வல்லவரா இருக்கிறார் அவரு. அவரு மறக்கவே மாட்டார் நம்முடைய விண்ணப்பங்களை. ஜெபிக்கிறவங்களையும் மறக்க மாட்டார். ஜெபிக்கிற காரியங்களையும் மறக்க மாட்டார். ஜெபிக்கிற சந்ததி, ஜெபிக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் யாரையும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஏன்னா உயிருள்ள ஒரு தெய்வம் இயேசுதானே, வேற யாரு சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல உயிரோட ஒரு தெய்வம் இருக்குன்னு. மனுஷ தெய்வங்கள் நிறைய இருக்கு. அதான் வேதம் சொல்றது, தேவர்களுக்கெல்லாம் தேவன் இவர்தான். அவங்க மனுஷ தெய்வங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் தெய்வம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். சரி, நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்னும் உண்மையுள்ளவர்களாக அந்த இந்த டெம்பரரியான பரதேசியான அந்த வாழ்க்கைய வாழ்கிற நாம் அந்த சமூகத்துல இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படும்படியாகவும், அநேக ஜனங்கள் பேர் கிறிஸ்தவலா இருக்கிறவங்க ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள் அப்பம் புசிப்பாங்க, இயேசுடைய மாதிரி செய்வாங்க. இயேசு வந்து என்ன செய்தார், எப்படி எப்படி மாதிரி கற்றுக் கொடுத்தாரு, ஜலத்துல இறங்கி ஸ்நானம் எடுத்தாரு பாருங்க. அப்போ அதுதான் தெய்வம், அதான் இயேசு தெய்வம். ஏதாவது ஒரு தெய்வம் இந்த மாதிரி ஸ்நானம் எடுத்திருக்கா? ஜலத்துல இறங்கி ஒரு மனுஷன் கையில இருந்து இல்ல. இயேசு எடுத்து காட்டினாரு, நமக்கு முன்மாதிரி இருக்காரு. இந்த ஜல ஸ்நானம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு கையும் காலும் ஆடுது. எனக்கு முடியாது, நான் அப்படி இப்படி, எனக்கு இது ஒத்து வராது, அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனா அவங்க அந்த ஜல ஸ்நானத்தை கீழ்ப்படியணும். நம்மை போல அவங்க எல்லாம் மாறணும். நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு இப்படிப்பட்டவங்க மேல ஒரு வாஞ்ச ஒரு அக்கறை இருக்கணும். அப்படிதான் ஜெபிக்கும் போது அநேகர் ஆண்டவர் சேர்த்து கொண்டு அந்த அதாவது கோதுமை மணியாக அவரு களஞ்சியத்திலே சேர்க்க கொண்டு போறாரு. அவரால் களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளாத கோதுமை மணி எல்லாம் அது பதறு. அதை வந்து எரிச்சு தள்ள முடியும். அது எரிக்கிறதுக்காண்டி அக்கினியில போட்டு பதறையோ அக்கினியில சுட்டு எரிப்பார்கள், சுட்டு எரிச்சிருவாங்க. அப்போ பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டு தெரிந்து கொள்ளப்படாத தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை அல்ல அவங்க அவங்க நிலைமையை பாருங்க. நம்ம அவங்களுக்கு வேண்டி ஜெபிக்கணும். இந்த நாட்கள்ல நம்ம அழிந்த ஒரு ஆத்துமாக்களுக்கு வேண்டி முதலாவது நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கிற விஷயம் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்காக, அழிந்து போற ஆத்துமாக்களை இந்த வேத வசனம் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தில் நடத்துவதற்கு நம்ம தேவ ஊழியர்கள் இன்னும் நிறைய வேணும். அநேக தேவ ஊழியர்கள் காசுக்காக அப்படி ஒரு ஒரு சைடு பிசினஸ் போல எல்லாம் பண்றாங்க. நம்ம இந்த தேசத்துல சுவிசேஷம் ஒரு சைடு பிசினஸ் போல அவங்களுக்கு எய்ம் எல்லாம் வேற. பாருங்க, இன்னைக்கு இன்னைக்கு நல்ல உபதேசங்கள் வேணும். நமக்கு கர்த்தர் சபையில பார்த்தா 2 ஊழியக்காரங்களும் அவங்க ஒரு நல்ல ஒரு பிரகாசம் போல ஆண்டு பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தெரியும். நம்ம இந்த இந்த தேசத்துல வந்த பிறகு பார்க்கும்போது சில ஊழியக்காரங்களை பார்க்கும்போது அந்த ரேஞ்சில இல்லை. எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எல்லாரும் நம்ம விட்டு பாஸ்டர் போலேயும் சின்ன பாஸ்டர் போலேயும் ஜனங்களுக்காக தேவனுக்காக நிற்கிறவர்களாக வரணும். அதுதான் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உள்ள ஒரு ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிறது. மேலோட்டமாய் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழுந்தோம். அழிந்து போன ஆத்துமாக்களுக்காக உண்மையான ஊழியக்காரர்கள் தேசத்தில் எழும்பும்படியாகவும், அழிந்து போன ஆத்துமாக்கள் மனம் திரும்பும்படியாகவும், தேசம் எங்கு பரிசுத்தவர்கள் பெருகும்படியாகவும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் திரளான ஜனக்கூட்டம் மாறணும். இந்த 3 விஷயம்தான். இந்த விஷயத்தை சொல்லி யாராவது